இயங்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் இதை பற்றி 10 நிலைகள்ல மனம் எப்படி இயங்குது, 10 படிநிலைகள்லன்னு வேதாத்திரி சொன்ன அந்த விஷயத்தை நம்ம பேசிருக்கோம். அப்ப மனம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு வேலையை செய்து அந்த வேலையை செய்யும் பொழுது இத மைண்ட் ஜாப் அப்படின்னு இங்கிலீஷ்ல உளவியல்ல சொல்றாங்க. இது தமிழ்ல மயக்க நிலை. இத 3 வித மயக்க நிலைகளாக எடுத்துக்கலாம். ஒண்ணு புலன் இன்பத்துல புலனியக்கத்தினால ஏற்படக்கூடிய மயக்க நிலை. அப்ப புலன் சார்ந்த மயக்க நிலை. பிறகு மனம் சார்ந்த மனோமயக்கம், புலன் மயக்கம், மனோமயக்கம், அப்புறம் அறிவு மயக்கம். இந்த 3 மயக்க நிலைகளும் ஒரு மனம், அதாவது ஒரு நபர், மனம் கொண்ட ஒரு மனிதன் எந்த உறவு நிலைகளோட இல்ல எந்த மாதிரி ஒரு பொருளோடையோ ஒரு நபரோடையோ இல்ல எது சார்ந்து பழகுகிறாரோ அவர் ஊடாடி பழக 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 பேசிக்கொள்வது, அவர்களை புரிந்து கொள்வது, இல்ல ஒரு நாய்க்குட்டியோட பேசுறது, ஒரு சைக்கிளை வச்சுட்டு அந்த சைக்கிள் இல்ல பைசைக்கிள், சாரி 2 வீலர், இந்த மாதிரி கார், ஏதோ ஒரு பொருள், சட்டை இல்ல ஒரு புத்தகம், அது பொருட்கள் சார்ந்த ஒரு மயக்கம், பொருள் மயக்கம், புலன் மயக்கம். பொருளும் புலனும் சேர்ந்து மயங்குது. கண் திரைப்படங்களை பார்த்து அதுல மயங்குது. கண்ணுலதான் இன்பம் இருக்கு, இல்ல திரைப்படத்துலதான் இன்பம் இருக்கு. நாக்கு என்ன மயங்குது அப்படின்னா, இந்த இன்பம் லட்டுலதான் இருக்கு அப்படின்னு. ஆனா ஒருத்தர்